ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பறவையை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். அது என்ன பறவைன்னா, பனிக்கட்டியாக இருக்கிற பிரதேசங்களில் கூடு கட்டி குஞ்சு பொரிக்கும். இந்த அதிசய பறவை பேர் கிளேசியர் பிஞ்ச் பறவை. பிஞ்ச் பறவைகள்னு சொல்லுவாங்க, அதாவது குருவி சைஸில் இருக்கும். அந்த பறவை தான் இது பெரும்பாலும் உயரமான மலைப்பகுதிகளில் இருக்கும். இந்த பறவை தனித்துவம் மிக்க பறவை. அதாவது பறவைகள்லேயே இந்த பறவை கிளேசியர் பிஞ்ச் பறவை இது பனிக்கட்டியில் கூடுகட்டுற பண்பு இதுக்கு இருக்குது. இதை வெள்ளை சிறகு டையூகா பிஞ்ச் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது தென் அமெரிக்காவில் மலைப்பிரதேசத்தில் இருக்குது. இது மலை சிகரத்தில் 4000 அடி உயரத்தில் போய் இந்த வினோத பறவை ஐஸ் கட்டியில் கூடு கட்டுது. இவ்வளவு உயரத்தில் பிராணவாயு குறையாதான் இருக்கும். இருந்தாலும் குளிர் உடலை ரொம்ப குளிரும். ஆனாலும் அந்த பறவை இந்த சூழலில் அதை பழக்கப்படுத்திட்டு பொதுவாக நமக்கெல்லாம் நடுங்கும். ஆனால் இந்த பறவை அதை பழக்கப்படுத்தி அதில் கூடு கட்டும் திறமை இருக்குது இதுக்கு. அந்த தன்னுடைய திறமையை அது வெளிப்படுத்துது. வலுவழுப்பான பனிப்பாறைகளில் கூடு கட்டி குஞ்சுகளை மிக கவனமாக இது பாதுகாக்குது. பிறகு பனி உருகும் சமயங்களில் கூடுகட்டில் சிரமம் ஏற்படுவதால் இந்த பறவை இனம் குறைந்துக்கிட்டே வருது. அப்புறம் பூமியில் எந்த பகுதியில் முயற்சி இருந்தால் வாழ முடியும், எந்த பகுதியிலையும் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு இந்த பறவை நிரூபிச்சிருக்கு. இதனுடைய அசாத்திய துணிச்சலும் முயற்சியும் கடின உழைப்பும் பாராட்டத்தக்கது. பார்த்திங்கன்னா இது நார்மலாக அந்த குருவி சைஸில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு சின்னதாக நார்மல் குருவியோட அளவு தான் இது இருக்கும். பிறகு ரெண்டாவது இந்த பறவை ஏன் இவ்வளோ உயரத்தில் போய் பனி பிரதேசங்களில் கூடு கட்டுதுன்னா, தன்னுடைய இந்த பறவைகளை தாக்க எந்த எதிரியும் வர முடியாது. அப்புறம் தெர்மோ ரெகுலேஷன் என்ற சூழலாலையும் இந்த பறவைக்கு ஏற்றதாக இது இருக்குது. பெரும்பாலும் இது இருக்கிற இடங்களில் பிராணவாயு குறையாக தான் இருக்கும். தாவர வளர்ச்சியும் குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் இப்பறவைகள் தன்னுடைய இதை அந்த இடத்துல தன்னுடைய சூழலை பழக்கப்படுத்திக்கிடுது. இப்பறவைகள் வாழ்கிறது இயற்கையின் அதிசயமாக இருக்கிறது. அப்புறம் இது ஒன்று தான் ஐஸ் கட்டியில் கூடு கட்டும் பறவை. குளிர்ச்சியான சூழல் குஞ்சுகளை பாதுகாப்பாக வச்சுக்கிடுது. ஏன் இப்படிலாம் பண்ணுதுன்னு நினைக்கும் போது நமக்கு அது ஒரு புதிராகவே தான் இருக்குது. அப்புறம் இப்பறவைகள் இறக்கைகள் பாசி மற்றும் புற்களை கொண்டு தான் இதுக்கு அழகாக கூடு கட்டும். ரெண்டாவது இந்த பறவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிட்டுக்குருவி இந்த சைஸில் தான் இருக்கும். இது எப்பயும் போல தான் தாவரங்களில் இருக்கிற புழு பூச்சிகள் இந்த மாதிரி இதுகளை தான் அது உணவாக சாப்பிட்டுக்கிடுது. ரெண்டாவது